ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் ஹூக்கை பயன்படுத்தி நாம் எப்படி விரால் அவரி மீன்களை பிடிக்கலான்னு சொல்லி பார்த்துலாங்க. நான் இப்போ வந்து சிங்கிள் ஹூக் வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து ஃபிஷ் பைட் வந்து நம்மளுக்கு கெண்டை மீன் குஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மலைத்தொழிலுக்குலாம் அப்படி டாப் புழுகுது. அங்கே வந்து நம்மளுக்கு மீன் வந்து இருக்குது, குஞ்சு மீன்லாம் நிறையா வந்து விளையாடிட்டு இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவரி விரால் வருங்க. நான் வந்து இப்போ நரம்பு எடுத்திருக்கேன். உள்ளே வந்து தண்ணி இருக்கிறதுனால நரம்பு நான் வந்து வச்சுருக்கேன். நரம்பில் பார்த்தீங்களா, அந்த தூண்டியில் நான் கெண்டை மீன் குஞ்சு கையில் வச்சுருக்கேன். அதை நான் கோத்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் அது லைவாகவே காட்டுறேன். எப்படி பைட் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே காட்டுறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கோத்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துங்க, அதாவது அதை முதுகில் கோக்கணும். இது மாதிரி அதோட முதுகில் கோத்துட்டா கொஞ்சம் அது வந்து நிற்கும். இப்போது அந்த மீனுக்கு அந்த தூண்டிக்குமே நரம்பு வந்து ஒரு 1/2 அடி தான் கேப் இருக்கணும். அதில் ஒரு பஞ்சு கட்டிங்க. சரிங்களா, பஞ்சு கட்டி தூக்கி வீசிடுங்க. இப்போ நான் வீசிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வீசியிருக்கேன். அங்கே தான் குஞ்சு மீன் நிறையா இருக்குது. ரெயின் ட்ராப் ஆகிறாப்பில் அந்த துணி மழை துளி தண்ணியில் வாட்டி அப்படி அதிர்வாகுறீங்களா, அது மாதிரி ஆகிட்டு இருக்கிற பக்கம் கண்டிப்பாக மீன் இருக்குது. இப்போ நான் வந்து போட்டுட்டேன். சரிங்களா, அடுத்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸும் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் தூண்டி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நரம்பு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நரம்பு கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. மீன் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இறங்கி பார்க்கல. ஏன்னா அது வந்து நரம்பு இழுத்தா செடிகளாக இருக்குது, செடிக்குள்ளே பூந்துருச்சு. அதனால் நரம்பு டைட்டாக தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். பார்த்துங்க, மூவ் ஆகிற பார்த்துட்டு அந்த மீன் எப்படி ஜம்ப் அடிக்கு நீங்களே பாருங்கள். எப்படி ஜம்ப் எப்படி பயங்கரமாக அடிக்குதுங்களா? ஆமாங்க, இது ஒரு 3/4 கிளாஸ் சைஸ் இருக்குது. 3/4 கிலோ 1 கிளாஸ் சைஸில் இருக்குங்க அந்த அவரி மீன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா எப்படி அடிச்சிருச்சுன்னு. அந்த நரம்பு பார்த்து உங்களுக்கே தெரியும். அந்த தூண்டிக்கும் அந்த வண்டு வந்து ஒரு 1/2 அடி தான் இருக்கணும். ஏன்னா மேலாப்பில் தான் மீன் வந்து மொத்தங்கணும். இப்போ நான் எடுத்துட்டேன். அது ஜம்ப் பண்ணோன்னா சிக் வந்துருச்சு. இப்போ பார்த்தா தெரியுங்க, பாருங்க மீன் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, அந்த நரம்பு பார்த்தீங்களா ஒரு 1/2 அடி தான் இருக்குது. மேலே பஞ்சு கட்டியிருக்கு. அப்போ தான் மீன் வந்து மேல் மட்டத்துலேயே இருக்குது. நம்ம குத்தி போடுற மீன் மேல் மட்டத்துலேயே இருக்குது. நம்ம கீழே இறக்கி போட்டோம்னா அது போய் சேரு இல்லை இது மாதிரி இடத்துல போய் பூந்துக்கு அப்புறம் மீன் வந்து தெரியாது மீனுக்கு. இது மேலாப்பில் கட்டிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து அசால்ட்டாக அடிச்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஈஸியாக வந்து பிடிச்சல இது மாதிரி இந்த ட்ரிக் பயன்படுத்தி. ப்ரோ, கெண்டை மீன் குஞ்சு தான் போடணுமான்னு கேட்டால், இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து ஜிலேபி சின்ன ஜிலேபி போடலாம், அட்டர் ப்ளஸ் இது மாதிரி போடலாம். ஏன்னா போட்டாலுமே நீங்கள் வந்து அந்த தூண்டிக்கும் அந்த தூண்டி வந்து 1/2 அடி தான் தண்ணிக்குள்ளே இருக்கணும். அந்த மேல் மட்டத்தில் போட்டால் மட்டும்தான் மீன் அதிர்வு அதெல்லாம் தெரியுங்க. அதனால் டக்குன்னு எடுக்கு. நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் போய் பார்த்து டக்குன்னுலாம் பார்க்க கிடையாது. அது பார்த்தோன்னா அடிச்சிருச்சு. சரிங்களா, ஏன்னா அது மேட்ச்சில் இருக்கிற டைம். இந்த மழை தண்ணி விழுகிறப்ப ட்ராப் விழுகிற பக்கம் நிறைய மீன் இருக்குது, குஞ்சு மீனுங்க. அதை அடிக்கிறதுக்கு இந்த களத்துக்கு போட்ட குப்தப் சட் அடிக்க தெரியுங்களா, அது மாதிரி வேட்டையாடு. அங்கே பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு மீன். கொஞ்சம் 1/2 மணி நேரம் தண்ணி பார்த்தா தெரியும் அங்கே எங்கேக்குன்னு சொல்லி. அப்புறம் நீங்கள் இது மாதிரி இந்த நரம்பை கட்டி தூக்கி போட்டால் போதுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விரால் அவரி அடிச்சிடலாம். சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா இது மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க. அது தெரிய பண்ணுறதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.